நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வரும் நிலையில் அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்கும், அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன என்பது குறித்து கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். நெம்மேலியில் தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வினுடைய முக்கிய நோக்கம் என்ன? அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்கும்? திவ்யா, தென் சென்னைக்கு முக்கியமான தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நீர் ஆதாரமாக இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பொறுப்பேற்ற பிறகு அவர் இந்த நெம்மேலிக்கு சென்றார். கிட்டத்தட்ட மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வெளிநாட்டுடைய தொழில்நுட்பம், அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய சவ்வூடு பரவல் மூலியமாக, அதாவது 110 MLD, அதே போல 150 MLD, அதாவது மில்லியன் லிட்டர் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தை குறிப்பாக முதலமைச்சர் 1516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இரண்டாவது திட்டத்தை முதலமைச்சர் குறிப்பாக பார்வையிட்டார். 2024ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல அப்போதைய குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த நேரு ஆகியோரெல்லாம் போனார்கள். இதுல இந்த முக்கியமான கேள்வி, ஏன் முதலமைச்சர் இங்க வந்திருக்கிறார் என்று கேட்டால், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சராக அந்த போர்ட்போலியோ வைத்திருப்பவர் முதலமைச்சர் விஜய். தமிழக வரலாற்றிலேயே இந்த நகராட்சி துறையை முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடியது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் குறிப்பாக போலீஸ், அதே போல IPS அதிகாரிகள், காவல், உள்துறையோடு வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த முறைதான் முதலமைச்சர் ஒருவரே நகராட்சி நிர்வாகத்தை வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார். உதாரணமாக சென்னை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 14 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபுல் ஸ்வீப் அடித்திருக்கிறார்கள். குறிப்பாக செய்யூர் மட்டுமே தான் ADMK வெற்றி பெற்றது. எனவே நகராட்சி பகுதிகளில் தேவையான வசதிகளை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த குடிநீர் வழங்கல் துறையுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆனந்த் IAS, அதே போல ககன்தீப் சிங் பேடி, அவர் தான் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக இருக்கிறார், அவரும் வந்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா, கடல் நீரை குடிநீராக்கி தண்ணீரை கொடுக்கிறார்கள். பெரிய ராட்சத பைப்புகள் மூலமாக உள்ளே அது இரவு பகலாக சுத்திகரிப்பு பண்ணி சென்னைக்கு தருகிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தென் சென்னையுடைய குடிநீர் ஆதாரம், அதாவது இங்க சுத்திகரிக்கக்கூடிய தண்ணி தான் நீலாங்கரை, அதே போல பனையூர் போன்ற இந்த தென் சென்னை, திருவான்மியூர், அடையாறு வரை இந்த தண்ணீர் தான் குடிக்கிறார்கள் மக்கள். நாள்தோறும் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எது என்று சொன்னால், இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான். இஸ்ரேலில் இருந்து இந்த திட்டம் என்பது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் இது தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக மீஞ்சூரிலும் வடசென்னை பகுதியிலும் ஒரு பிளான்ட் இருக்கு. இருந்தாலும் தென் சென்னை பிளான்ட் தான் ரொம்ப பெரிய பிளான்டாக இருக்கிறது. நிறைய குறிப்பாக இந்த நிலையில் தான் தற்போது தமிழக அரசு ஏற்கனவே மாமல்லபுரம் அருகே புதிதாக மாமல்லன் என்று ஒரு அணையையும் கட்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கடல் நீரை எவ்வளவு காலத்து தான் குடிநீராக்குவது? அதே போல தமிழகத்தை ஆறுகளில் கிடைக்கக்கூடிய இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து ஒரு 4வது அணையை கட்ட வேண்டும் என்று சென்னைக்காக கூடுதலாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு அணையை கட்டி அந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். 4வது நீர்த்தேக்கத்திற்கு ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. எனவே பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப சென்னைக்கு தேவையான தண்ணீர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாள்தோறும் சென்னையுடைய மக்கள் தொகை பெருகி கொண்டே வருகிறது. அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வேண்டும். எனவே இன்னைக்கு ஒரு குடும்பம் சாதாரண 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணியை பயன்படுத்துகிறார்கள். சமையல் செய்வதற்கும் அவர்கள் குடிப்பதற்கும் தேவைப்படுகிறது. எனவே இந்த தண்ணீர் தான் சென்னைக்கு ராட்சத பைப்புகள் மூலமாக கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த மற்ற திட்டங்களை காட்டிலும் இந்த திட்டம் கொஞ்சம் விலை மலிவானது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் எல் நினோ போன்ற இயற்கை சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் வரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்கிறார். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. 2027 ஜனவரி மாதமே தமிழகத்தில் குறிப்பாக சம்மர் தொடங்கும் என்று, சுட்டெரிக்கும் வெயில் தொடங்கும் என்று இன்றைக்கு செய்தித்தாள்கள் செய்தி வந்திருக்கிறது. எனவே வரக்கூடிய காலங்களில் தண்ணீருடைய தேவை அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பெங்களூரு போன்ற நகரங்களில் தண்ணீர் பயன்படுத்துவதற்கு
கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த முக்கியமான ஒரு நீர் ஆதாரத்தை, ஏன்னா இது பெங்களூரு போன்ற நகரங்களில் இது போன்ற திட்டங்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கடல் கிடையாது. அருகில் கடல் இல்லாத காரணத்தால் பெரிய நகரங்கள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் தண்ணீருக்காக என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய தலைநகரில் குறிப்பாக இந்த கடல் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் கடல் நீரை சுத்திகரித்து விவசாயமே செய்கிறார்கள். எனவே பாத்தீங்கன்னா என்று சொன்னால் இந்த முக்கியமான ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய சவுடு பரவல் அந்த சயின்டிபிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி ராட்சத பில்டர்களை கொண்டு இந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பை பிரித்து மீண்டும் அந்த உப்பை கடலுக்குள்ளேயே விடுகிறார்கள். கிட்டத்தட்ட பல லட்சம் லிட்டர் தண்ணீர் இந்த ஆலைக்குள் உள்ளே பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியே செல்கிறது. இது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். இதை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான் இதற்கான கான்ட்ராக்டரை எடுத்து அவர்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையை கவனிக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஆலையில் ஆய்வு செய்து வருகிறார். தென் சென்னையில் வாழக்கூடிய பல லட்சம் மக்கள் குடிக்கும் தண்ணீரை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார். இந்த பிளான்ட் வருங்காலங்களில் விரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆலையை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களும் இதில் கான்ட்ரிபியூட் செய்திருக்கிறார். அதே போல மு.க. ஸ்டாலினும் பல முறை அவர் செய்திருக்கிறார். அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போதும் இதற்கான சில அடிக்கல் நாட்டு பணிகள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. 2006-11 திமுக ஆட்சியிலும் அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியிலும் இதற்கான பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்றது. தற்போது கூட முதலமைச்சர் போய் பார்க்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அந்த அடிமட்ட பணிகள், குறிப்பாக அந்த கட்டமைப்புகள் எல்லாம் தற்போது உதவியாக இருக்கின்றன. புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த டெண்டர்களை எல்லாம் குறிப்பாக டிரான்ஸ்பரன்சியாக செய்து மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் தென் சென்னை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. திவ்யா, நெம்மேலியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வரும் நிலையில் விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி ரமேஷ்.